வெல்கம் டு ஒயர்எக்ஸன் சேனல். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தேவாரா பார்ட் 1 ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அவங்கெல்லாம் யாரு? அவங்களுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, பயம்னா என்னன்னே தெரியாது. தைரியத்தை தவிர எதுவும் அறியாத கண்களை முதல் முறையா பயம் மேகங்கள் சூழ்ந்துச்சு. இதெல்லாம் செஞ்சது யாரு? ரொம்ப பெரிய கதை சாமி. ரத்தத்தால கடல் மொத்தம் சிகப்பான கதை. எங்க தேவர கதை. மனுஷனுக்கு வாடுற அளவுக்கு தைரியம் இருந்தா போதும், கோடுற அளவுக்கு தேவையில்லை. இல்ல முடியாதுன்னு இதுக்கு மேலையும் அதே தைரியத்தோட இருந்தா அந்த தைரியத்தோட திருப்பயமா மாறுவன். நீ இருக்கிற வரைக்கும் இந்த மலை மேல நீ சொல்றதுதான் வாக்கு. தேவரா தேவராவை கொல்லணும்னா சரியான சமயம் மட்டும் இல்ல, சரியான ஆயுதமும் கிடைக்கணும். எப்ப பாரு சின்ன புள்ளையாட்டும் பயந்துகிட்டு அவன் எப்படி கட்ட போட்டியில கலந்து போறியா என்ன? என்ன பேசுறானே? கொல்லப்படுவாங்க என்ன? அவனுக்கு அவங்க அப்பா உருவம் வந்திருக்கே தவிர அவர் வீரம் வரல. ஓ டபுள் வேலைக்காக போயிருந்தா வேலை கொடுத்த உடனே திரும்பி வந்திருப்பான். ஒருத்த புடிவாரத்துல போயிருக்க அவங்களோட பையன். தேவரா கடலுக்கு போய் 2 வருஷம் முடிச்சு போச்சு. கண்ணை மூட்டினாலும் திறந்தான். கடலை கடையில பார்த்துட்டா கண்ணு முன்னால நிற்குது. மனித மறந்து எப்பவாவது தப்பான வேலைக்காக கடல்ல இறங்கினா இன்னில கண்ணுக்கு தெரியாத பயமும் வரப்போற. ஓ அவ்வளோதான், சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது பயங்கர ஆக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது இது டபுள் ஆக்டா இருக்கும், 2 பேருன்னு தெரியாது. அவரோட பையன் வந்து பயந்த சுபாவமா இருக்காரு. அதான் அது எப்படி இது கொண்டு வர போறான்? எனக்கு தெரிஞ்சு அது ஃபுல்லா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இவங்களோட கதைய, அவங்க அப்பாவோட கதை தான் மெயினா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எப்படி மாறுறாங்க அதோட முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட் அதுல தொடங்கும்னு நினைக்கிறேன். இது என்ன மாதிரி கதை இருக்க போகுதுன்னு தெரியல. இது படம் இது ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ஒரு ஆக்ஷனா ஒரு இதா தெரியுது, அதாவது துரோகம்லாம் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஆனா இது இது படமா பார்க்கும்போது வேற மாதிரி கூட இருக்கலாம். இது எப்படின்னு இருக்க போகுதுன்னு தெரியல. பிரகாஷ்ராஜ் இருக்காங்க, கலையரசன் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மெயின் ரோல்ல இவங்க தான் மேக்சிமம் தெரியுறாங்க. அப்புறம் ஜான்வி கபூர் இருக்காங்க. அப்புறம் செயிஃப் அலி கான் தான் தெரிஞ்சது வில்லா வருதான்னு. அந்த இது குஸ்தி போடுற மாதிரி அந்த இது, அந்த ஏற்கனவே செயிஃப் அலி கானுக்கு ஒரு இது இன்ட்ரோ மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. அதுலேயே பயங்கரமா இருந்தாரு. அந்த லுக்கே செமையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்களோட லுக்கே செமையா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜூனியர் என்டிஆர் கையில ஒரு கத்தி மாதிரி ஒன்று இருந்துச்சு, கொக்கி மாதிரி இருக்கு. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் கார்டுலயே அந்த கொக்கியோட சிம்பிள் இருக்கு. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம் இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. தியேட்டர்ல பார்க்கலாம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்